அதுலேயும் தாய்க்குளம் உங்களை சொல்ல வேணும். ஆமாம் சார். அன்னைக்கு சமைச்சு தட்டில் போட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் நெட்டில் ஓடுது. நான் இன்று ரசம் வைத்தேன் ஃபேஸ்புக்கில் 8800 பேர் லைக் பண்ணுறாங்க. ஆனால் புருஷன் லைக் பண்ணலையே. ஏன்னா அவங்க ஊரம் பார்த்தவங்க, இவன் தான் சாப்பிட்டவன். அப்படி சொல்லாதீங்க அக்கா. ஒரு இட்லி தட்டில் எத்தனை இட்லிக்கா ஊற்றுவோம்? அது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க வீட்டுக்காரர்களுங்க ஊத்துற வீட்டுகளுங்க. இவங்க கிச்சனை பக்கமே போனதில்லை. கரெக்டாக அவர் தான் 5ங்கிறாரு. அவர் வருஷ கணக்காக ஊற்றிக்கிட்டு இருக்காருமா. அண்ணே இங்க பாருங்க, இட்லி ஊற்றும் போது ஒரு சத்தம் வரும். ஆமா, நோட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, அவருக்கு ஒரு வேலை இல்லை பாவா. தயவு செய்து இனிமே நோட் பண்ணுங்க, வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்க. இப்ப இட்லி எடுத்து ஊத்துறோம், நல்லா பாருங்க சார். எதுக்கு சிலிண்டர் பிடிங்கி விட்டு போறீங்க? மாவை ஊத்தும் போது சிலிண்டர் பிடி வெடிச்சிட்டு போறதுக்கா? அது ஒரு இசை சத்தம். இசை? ஆமா. சரி இட்லி விடுங்க. தோசைக்கு மாவு ஊத்துறோம்லக்கா, ஊத்திட்டு திருப்பி போடும்போது ஒரு சத்தம் வரும், கேட்டிருக்கீங்களா? அப்படி ஊத்திட்டு அப்படி திருப்பி போடும்போது வேற ஒன்றும் தப்பா நினைக்காங்க. தோசை சுட்டையும் குடும்பத்தோடு கிணத்துல விழுந்திருக்காங்க. ஏங்க ஒரு 10 கிராம் தோசைக்கு தொபக்குன்னு ஒருத்தன் விழுவான். எப்படி தோசை எப்படி சுட்ட மாவு ஊற்றியான், அப்படி எடுத்து ஊத்துறான், திருப்பி போடுறப்ப சூப்பர் சார், ஒரிஜினலா இருக்கு. இவ்வளவுதானே? ஆமா. இவங்க ஊர்ல குடும்பத்தோட 16 பேர் கொண்ட குழு தொபக்குன்னு விழுந்திருக்காங்க. அவ்வளவுதான், ஒரு தோசைக்கு தொபக்கா. நம்ம வேல் மோட்டார்ஸ்ல உங்க பைக் எந்த மாடலா இருந்தாலும் அது சிறந்த முறையில சர்வீஸ் பண்ணி கொடுக்கறாங்க. உங்க பைக்கு பைக் இன்சூரன்ஸும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறாங்க. மேலும் தொடர்புக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.